பிரைஸ் தி லார்ட். இந்த செய்தி தொகுப்பு எதை பற்றி என்றால், ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை தேவன் ஒன்றை மட்டும்தான் நமக்கு வெளிப்படுத்துகிறார், நித்திய ஜீவன் என்பதை பற்றி. நித்திய ஜீவனுக்கும் கிறிஸ்துமஸுக்கும் என்ன தொடர்பு என்பதை இந்த செய்தி தொகுப்பில் நாம் விரிவாக காண முடியும். ஸோ முடிந்தளவு இந்த செய்தியை ஊழியர்களும் விசுவாசிகளும் மற்ற பிற மக்களுக்கும் விரைவாக பகிர்வு செய்யுங்கள். கிறிஸ்மஸ் அப்படின்னா எல்லாத்துக்கும் என்ன செய்யும்? கேக் சாப்பிட்றது, கறி சாப்பிட்றது, புது ட்ரெஸ் கொடுக்கறது, புது ட்ரெஸ் கொடுத்துட்டு சர்ச்சுக்கு போகிறது, அப்படிதான் நம்ம நினைப்போம். ஓகேங்களா? நிறைய பேர்ட்ட போய் கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அவங்களுக்கு என்ன தெரியாது, அது கிறிஸ்து பிறந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏசப்பா வந்து பிறந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பாவங்களை ரட்சிக்க வந்திருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நிறைய ஜனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாவம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, அதனால கடவுள் வந்து அவங்கள ரட்சிக்க வந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு எதுக்காக வந்தாருன்றத சரியான அர்த்தமே அவங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா? இப்போ கலாத்தியர் 4:4 அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கலாத்தியர் 4:4. நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்ட படங்களை மீட்டுக்கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறினது, சிறிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானமாகிய நம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். ஓகே, சப்பா நாளுக்கு கூட நன்றி. எங்களோடு கூட பேசுங்க. இயேசு நாமத்தில். சரி, காலம் நிறைவேறின போது தேவன் தம் குமாரனை அனுப்பினார் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஜீசஸ் வந்து பிறந்தது ரைட் டைம் அண்ட் ரைட் பர்பஸ் அண்ட் ரைட் பிளான். கரெக்டான ஒரு நேரத்துல கரெக்டான ஒரு பிளான்ல பிறந்தார். ஓகேங்களா? ஏன் கிறிஸ்து பிறப்பதுனாலதான் நமக்கு வந்து ஏன் அவர் பிறக்கணும், ஏன் அவர் பிறந்தாதான் நமக்கு பாவ மன்னிப்பு இருக்குமா, ஏன் டைரக்டா அப்ப எதுக்கு ஆண்டவர் வந்து மனுஷங்களை படைச்சாரு, அப்ப நமக்கு சில கேள்விகள் இருக்கும். ஏன் கிறிஸ்து பிறந்து வந்தாதான் நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படணும்? அப்படி இல்லை. கடவுளே பாவங்களை மன்னிச்சிடலாம்ல. பிதாவாகி தேவன் அந்த ஆதி காலத்துல இருக்கும்போது அப்பயும் இயேசு கிறிஸ்து இருந்தார், இப்பயும் இருக்கிறார். அப்பயே அவர் வந்து என்ன செய்யலாம்? மன்னிச்சிருக்கலாம். ஏன் வந்து மனுஷ குலத்துல வந்து ஒரு மனிதனா ஒரு கடவுள் அவதரிக்கணும் அப்படி சொல்லி கேள்வி கேட்கலாம் நம்ம. ஓகேங்களா? அதுதான் why did God wait thousands of years to send Christ? 1000 வருஷம் ஆச்சு. ஓகேங்களா? நோவா வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்துல போகும்போது அவங்க என்ன செஞ்சாங்க? நிறைய பேர் அழிஞ்சாங்க. ஓகேங்களா? ஆனா அப்பா கடவுள் பிறந்திருக்கலாம்ல. அப்ப கடவுள் பிறந்திருந்தாருன்னா உங்களை ரட்சித்திருக்கலாம். அவங்க எத்தனை பேர் இறந்திருக்க மாட்டாங்க. சோ நம்ம அப்படிலாம் கேள்வி கேட்கலாம். ஆனா ஜீசஸோட பாண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரைட் டைம், ரைட் பர்பஸ் அண்ட் ரைட் பிளான். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்கலாம், எதுக்காக ஆண்டவர் உலகத்துக்கு வந்தார் அப்படி சில பேர் நான் சொன்னேன்னா அது வந்து என்ன செஞ்சாங்க? பாவங்களை மன்னிக்கிறதுக்காக வந்தார். ஓகே, பாவங்களை மன்னிக்கிறதுனால எனக்கு என்ன கிடைக்கும்? நான் பாவத்தை மன்னிச்சிட்டேன், அடுத்த நாளே ஒரு பாவம் பண்றேன், இதனால என்ன இருக்கு? அதுக்காக தான் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தாரா? தாவீது வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் அவ்வளவு செஞ்சாரு, சாலமோனுக்கும் அவ்வளவு செஞ்சாரு. கண்டிப்பா அவர் பாவ மன்னிப்பு கேட்காம இருந்திருப்பாரா? சாலமோன் பாவத்தை செஞ்சுட்டு மறுபடியும் மன்னிப்பு கேட்டிருப்பார், மறுபடியும் பாவம் செஞ்சிருப்பார், மறுபடியும் மன்னிப்பு கேட்டிருப்பார். இதுக்காக ஆண்டவர் உலகத்துக்கு வந்தார். நிறைய பேர் கேட்கும்போது பாவங்களை மன்னிக்க வந்திருக்காரு. ஓகே, பாவங்களை மன்னிக்க தான் வந்திருக்காரு. ஆனா அதோடைய கருத்தை வந்து கரெக்டா நம்ம அறியாம இருக்கிறோம். இன்னும் பல பேர் அறியவே இல்லை. ஓகேங்களா? ஓகே, ஆதியாகமம் 1:26 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 1:26. பின்பு தேவன் நமசாயலாகவும் நவரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருகஜீவங்களையும் உண்மையத்தையும் பூமியின் மேல் ஊரும் பிராணிகளையும் அளக்கிறவர் என்றார். ஓகே, தேவன் வந்து பாத்தீங்கன்னா மனுஷனை படைச்சது வந்து பாத்தீங்கன்னா அவருடைய சாயலாவே படிக்கலாம். கிறிஸ்துமஸ் அப்ப எதுக்கு இதை பேசலாம்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனா இதுதான் கரெக்டான கிறிஸ்துமஸ்னாலே அர்த்தமே இதுதான். ஓகேங்களா? அப்ப ஆதாம் வாஸ் காட் இமேஜ். ஆதாம் வந்து பாத்தீங்கன்னா காடோட இமேஜ். அப்ப நம்மளாம் யாரு? கடவுளுடைய உருவம். கடவுள் எப்படி இருக்கிறார் அப்படின்னு நம்ம கேட்கலாம். கடவுளுடைய உருவத்தை வச்சுதான் அவர் என்ன செஞ்சிட்டாரு? நம்மளை வந்து படைச்சிருக்காரு. ஓகேங்களா? அது தெளிவா நம்ம ஆதிகாமத்துல பார்க்கலாம். காட் ஃபெலோஷிப் இட்டர்னல் லைஃப் ஹோல்டர். ஓகேங்களா? ஆதியாகமம் 2:16-17 இந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். தேவனாய கர்த்தர் மனுஷன் நோக்கி, இத்தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களையும் விருட்சத்தின்
கனியும் புசிக்கலாம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே என்று கட்டிட்டார். ஓகே, ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா மனுஷனை படைச்சு ஒரு கட்டளை தான் அவனுக்கு கொடுக்குறாரு. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் நீ ஆண்டு கொள்ளலாம். இந்த ஏதேன் தோட்டத்துல இருக்கிற எல்லா கனிகளையும் நீ சாப்பிடலாம். அந்த விலங்குகளுக்கும் பேர் வைக்க சொல்றாரு. ஓகேங்களா, எல்லா சுதந்திரத்தையுமே கொடுக்குறாரு. ஆனா நம்ம மனுஷங்களுக்கு எப்பயுமே ஒன்று இருக்கும், எதை செய்யக்கூடாது அப்படி சொல்றோமோ அதை தான் செய்வோம். ஓகேங்களா, கடவுள் ஏதாவது ஒண்ணு செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னோம்னா அதை தான் நம்ம விரும்பி செய்வோம். சோ இது மனிதனின் இயல்பு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. மனிதனின் இயல்பு கிடையாது. ஆதாம் ஏவாள் செய்த அந்த பாவம் நம்முடைய சூழ்ந்து கொண்டு வந்திருக்குது. தாவீது கூட சொல்லுவாரு, நான் பாவத்தின் கனியில கற்பம் தரித்தேன், பாவத்திலிருந்து தான் கற்பம் தரித்தேன் அப்படின்னா அவர் பாவம் செஞ்சு அதை சொல்லல, அதை மீன் பண்ணல, பாவத்தை அவர் வந்து மீன் பண்ணல, அப்படி அவர் தவறாக சொல்லல. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஆதாம் ஏவாள்ல இருந்து தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நம்முடைய ஜீன் வந்து வந்திருக்கு. சோ அப்ப அவங்க பாவம் செஞ்சதுனாலதான் அந்த பாவத்தை தான் என்ன செய்யறாரு, இங்க பாவத்திலிருந்து நான் கற்பம் தரித்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா, அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஒரே ஒரு கட்டளை தான் சொல்றாரு, இந்த கனியை நீ புசிக்கும் நாளிலே நிச்சயமாய் சாவாய். இதுதான் முக்கியமான டாபிக். அந்த நாட்கள தேவன் வந்து மனுஷனை எதுக்காக படைச்சார் நாம கேட்கலாம் கேள்வி. மனுஷன் எதுக்காக படைச்சார்? அந்த நாட்கள்ல சாத்தான் என்ன பண்ணா? யார் சாத்தானா மாறினா? லூசிபர் வந்து ஆண்டவர் வச்சுக்காரு. அவரை துதிக்கிறதுக்கு பாடுகிறதுக்கும் லூசிபர் வச்சிருந்தாரு. அவன் பெருமை கொண்டவன என்ன செஞ்சான், கீழே தள்ளப்பட்டான். அவன் இடத்தை ரீப்ளேஸ் பண்றதுக்கு தான் தேவனை ஆராதிக்கிறதுக்கும் அவரை தொழுது கொள்கிறதுக்கும் மனுஷன் அவர் என்ன செஞ்சாரு, பூமியில உருவாக்கினாரு. அந்த லூசிபர் எவ்வளவு நாள் நித்திய ஜீவனா இருந்தான், நித்திய ஜீவன் உடையவனா இருந்தான். அவன் அழியல. இப்பயுமே அவன் என்ன செய்யல, தேவன் அவனை கீழே தள்ளி இருக்காரு. ஓகேங்களா, நித்திய ஜீவன் உள்ளவனாய் இருந்தான். பரலோகத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் நித்திய ஜீவன் இருக்கு. அதே மாதிரிதான் தேவனை சாகாம மனுஷன் மரணமே இல்லாம நித்திய காலமாய் அவரை ஆராதிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டவன் தான் மனிதன். அந்த நித்திய ஜீவனை கொடுக்கிறதுக்கு தான் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தார் என்பதை நிறைய பேர் மறந்துட்டாங்க. அது இல்லாம பாவங்களை மன்னிக்க வந்திருக்கிறாரு. எதுக்காக பாவங்களை, ஒரு மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா அது எதுக்காக மன்னிக்கப்படுது அப்படின்னா, இன்னைக்கு அவன் செத்தானா அவனுக்கு என்னது, நித்திய ஜீவன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றது. ஓகேங்களா, மனிதனுடைய நித்திய ஜீவன் இந்த இடத்துல அழியுது. ஏன்? கடவுளுடைய பேச்ச அவன் கேட்கல. அந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாரு. அந்த சர்ப்பத்தின் பேச கேட்டு அவன் என்ன செய்யறான், அந்த பழத்தை சாப்பிடுறான். ஓகேங்களா, அந்த ஆதியாகமம் 3:4 நீங்கள் சாவதே இல்லை அப்படின்னு யார் சொல்றா? சாத்தான் வந்து பாத்தீங்கன்னா ஏவாள்கிட்ட சொல்லுது, ஆதாம் பிலீவ் லீ சின் என்டர். அந்த இடத்துல என்ன செய்யறான், பாவத்துக்குள்ள உள்ள நுழைறான். முதல்ல இந்த உலகத்துக்குள்ள நுழைந்த பாவம் இது அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழ்ப்படியாமை. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்த பெருமை அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பெருமை இருந்தது இந்த உலகத்துக்குள்ள. பெருமை அப்படி இருந்தது பாத்தீங்கன்னா பரலோகத்துல இருந்தது. யாரு? லூசிபர். ஓகேங்களா, இந்த உலகத்துல ஆண்டவர் மனுஷனை படைச்சதுல ஃபர்ஸ்ட் என்டர் த சீன் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா அது என்னது? கீழ்ப்படியாமை, ஒபே பண்ணாம இருக்கிறது. ஓகேங்களா, யாருக்கு? கடவுளுக்கு. ரோமர் 6:23 பார்க்கலாம். நீ பாவம் செய்யறதால எப்படி நித்திய ஜீவன் அழிஞ்சு போகுது அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபைவரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நித்திய ஜீவன். சோ ஆதாம் ஏவாள் என்ன பண்ணிட்டாங்கன்னா பாவம் செய்கிறதுனால அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, நித்திய ஜீவனை இழந்துட்டாங்க. ஒரு மனுஷன் பாவம் செய்யறான் அப்படின்னா அவனுடைய வாழ்க்கை என்ன செய்யுது, மரணத்துல போய் முடியுது. இப்ப நமக்கு புரியும் தெளிவா. கடவுள் மனிதனை படைத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அது என்ன நோக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நித்திய ஜீவ காலமாய் அவரை ஆராதிக்கிறதுக்கு. ஓகேங்களா, ஆனா அவருடைய கீழ்ப்படியாமையில அவன் என்ன போயிட்டான், மரணத்துக்குள்ளாக போயிட்டான். ஏன்னா நம்ம ரோமர்ல வாசிச்சோம். ஓகேங்களா, 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அப்ப என்ன சொன்னாரு ஆண்டவர், நீங்க இந்த போட்டது படியில சாப்பிடாதீங்க, மத்த எல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னா. ஆனா அவங்க என்ன சொன்னாங்க, சர்ப்பத்திட்ட போயிட்டு இந்த கனியை சாப்பிட்டா நாங்க செத்துருவோம் சொல்லி ஆண்டவர் சொன்னாரு. ஆனா அவன் என்ன சொன்னா, சாவதே இல்லை. இந்த கடவுள் என்ன சொன்னாரு, அந்த கடத்தை நீங்க சாப்பிடுறதுனால நீங்க சாவாய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாரு. அந்த சாவு அப்படின்றது எதை மீன் பண்ணுது அப்படின்னா பாவத்தை மீன் பண்ணுது. ஓகேங்களா, ஏன்னா நம்ம பாவம் செய்யறதுனாலதான் என்ன செய்யறோம், நித்திய ஜீவனை இழந்து நம்ம என்ன செய்யறோம், மரித்த பொருளாய் காணப்படுகிறோம்.
ஓகேங்களா? அதான் நம்ம ரோமர் 6:23 தெளிவா நம்ம சொல்லுது. சோ ஆதாம் ஏவாள் எதை இழந்தாங்க அப்படின்னா இன்டர்னல் லைஃபை இழந்தாங்க. சரிங்களா? சோ அத்தாரிட்டியும் இழந்தாங்க, காட் பிரசன்ஸையும் இழந்தாங்க. அப்ப ஆண்டவருடைய சமூகத்துக்கு இல்லாம முன்பாக அவங்க எப்படி சந்தோஷமா வந்து நிற்பாங்க. ஆனா அவங்க அந்த பாவத்தை எப்ப வந்து செய்யறாங்களோ அந்த நேரத்துல அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, கடவுள் ஆதாம் ஏவாளை கூப்பிடும் போது அவங்க எப்படி நிக்கிறாங்க, சந்தோஷமா வந்தவங்க முன்னாடி இப்ப அவங்க கடவுள் முன்னாடி ஏன் செய்றாங்க, தலை குனிந்து வந்திருக்கிறாங்க. சோ அந்த காடோட பிரசன்ஸை இழந்தாங்க. ஏதேன் தோட்டத்துக்குள்ள கடவுள் உளவாயினாரு. சோ அந்த பிரசன்ஸை இழந்து என்ன செஞ்சாங்க, வெளியே ஓடினாங்க, வெளியேற்றினார் ஆண்டவர் அந்த ஏதேன் தோட்டத்துல இருந்து. சோ ஹியூமனிட்டி ப்ராப்ளம் நாட் மணி, நாட் எஜுகேஷன், பட் சின்ஸ். ஓகேங்களா? சூப்பரான ஒரு இது. ஓகேங்களா? அவன்கிட்ட மணி இல்லைனாலும், பணம் இல்லைனாலும், அவன் பெரிய படிப்பாளி இல்லைனாலும், அவன்கிட்ட எந்த எஜுகேஷன் இல்லைனாலும், ஒரு மனுஷன்ட்ட என்ன இருக்கும், பாவம் என்பது கண்டிப்பா இருக்கும். ஏனென்றால் நம்ம யாருடைய ஜீனிலிருந்து வந்திருக்கிறோம் என்றால் ஆதாம் ஏவாளுடைய ஜீனிலிருந்து நம்ம வந்ததுனால பாவம் என்பது கண்டிப்பாக இருக்கும். சோ ஒரு விஷத்தை நம்ம குடிச்சோம்னா கொஞ்சம் குடிச்சாலும் கம்மியா குடிச்சாலும் செத்துதான் போவோம். ஓகேங்களா? அப்ப ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு இடத்துக்கு நான் போறேன் அப்படின்னா என்னுடைய கை வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? என்னுடைய ஜீன் சம்பந்தமா, என்னுடைய ஜீன்ல, அதாவது ஒரு சயின்ஸ்ல அதை அழகா சொல்லுவாங்க, என்னுடைய உடம்புல இருக்கிற வெளி தோற்றத்துல ஏதாவது ஒரு நோயோ ஏதாவது இருந்துச்சுன்னா அது எனக்கு என்னது பரம்பரையா எனக்கு என்ன செய்யாது, பாதிப்பை ஏற்படுத்தாது. when you have decisions, என்னுடைய பிளட்ல இருந்தாலும் எனக்கு ஒன்றும் செய்யாது. ஆனா எப்ப எனக்கு என்னுடைய பரம்பரைக்கு அந்த நோய் போகும் அப்படின்னா, என்னுடைய ஜீன்ல, என் ஜீன் ரிலேட்டடா இருக்கிற எந்த ஒரு டிசீஸும் எனக்கு பின்னாடி வர இருக்கிற சந்ததிக்கு பரவும் பண்ணுவாங்க. இந்த பாவம் என்பதும் அதே மாதிரி தான். பாவம் என்பது என்னது, ஃபர்ஸ்ட் ஆதாம் ஏவாள் செய்ததுல இருந்து அவன் பிறக்க போகிற ஒவ்வொரு சந்ததிக்குமே அந்த பாவம் கடந்து கொண்டேதான் இருந்தது. சோ அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அந்த பாவம் இருக்கிறதுனால இந்த பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த பாவம் யார் வரையே இருந்துச்சு, ஆண்டவர் வந்து பிறந்து இங்க மறிக்கிற வரைய எல்லா மனுஷன் மேலும் அந்த பாவம் என்ற ஜீன் என்ன செய்யுது, ஜெனரேட் ஆகிட்டு தான் இருக்கு. ஓகேங்களா? ஆதாம்ல இருந்து அடுத்து யார் பிறந்தா, காயின், ஆபேல், அப்படியே அந்த கடைசி ஆண்டவர் வந்து இந்த உலகத்துல பிறந்து அவர் மறிக்கிற வரைக்குமே அந்த பாவம் என்ற ஜீன் என்ன செஞ்சுச்சு, தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருந்துச்சு. சோ நித்திய ஜீவனை அழிக்க வேண்டும் என்றால் ஒரு பாவம் இல்லாத ரத்தம் என்ன செய்யணும், சிந்தப்படணும். அந்த ரத்தம் சிந்தப்பட்டால் ஒழிய பாவ மன்னிப்பு நிச்சயம் நமக்கு கிடைக்காது அப்படின்ற வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து காட் ஃபர்ஸ்ட் ப்ராமிஸ் சீட் ஆஃப் த உமன். ஆண்டவர் வந்து அப்பயே சொல்லிட்டாரு. ஓகேங்களா? நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஏசியா தீர்க்கதரிசி சொல்லதை நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனா கடவுளே என்ன செஞ்சுட்டாரு, ஆதி காலத்துல அந்த ஏதேன் தோட்டத்துல வச்சு சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு, God did not cast Adam first. அப்ப என்ன சொன்னாரு அப்படின்னா, he spoke to serpent first. ஆதியாகமம் 3:15 வாச்சோம்னா, ஸ்திரீயின் சந்ததி உன் தலையை நொறுக்கும். எல்லாரும் எப்படி சொல்லுவோம், ஸ்திரீயின் சந்ததி சொல்லுவோமா இல்ல ஒரு ஆணோட சந்ததி சொல்லுவோமா? எப்பயுமே இவனுடைய சந்ததி, இவனுடைய சந்ததி தான் சொல்லுவோம் இல்லையா, இவளுடைய சந்ததி அப்படின்றத நம்ம சொல்ல மாட்டோம். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டீச்சிங் பாயிண்ட். ஓகேங்களா? அப்ப why seed of the woman, ஏன் அந்த இடத்துல ஆண்டவர் ஸ்திரீயின் இடத்துல இருந்து வர்ற சந்ததி உன்னுடைய வித்தை வந்து என்ன செய்யும், நொறுக்கும், அந்த உன்னுடைய தலையை வந்து நொறுக்கும், ஸ்திரீயின் சந்ததி உன் தலையை நொறுக்கும். ஏன் சொல்றாரு அப்படின்னா, இந்த இடத்துல தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் வருவேன், நான் மனிதனா அபகரிப்பேன், நான் வந்து என்ன செய்வேன், உன்னுடைய தலையை நொறுக்குவேன் அப்படின்றத அவர்கிட்ட டைரக்டா சொல்லாம இன்டைரக்டா சொல்றாரு. சோ இந்த இடத்துல இவர் தான், கடவுள் தான் ஒரு மனிதனா பிறந்து நித்திய ஜீவனை மனிதர்களுக்கு அழிப்பார், அவங்க பாவங்களை மன்னிப்பார் அப்படின்றத யாருக்கு தெரியாம இருந்தது, ஷாட்டனுக்கு தெரியாம இருந்தது. ஓகேங்களா? சோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டீச்சிங் பாயிண்ட், மறந்துடவே கூடாது. ஓகேங்களா? அப்ப her God says woman seed virgin birth prophecy. Satan understand one thing, அவன் ஒன்னே தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்றான். என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்றான் அப்படின்னா, a man will come, he will destroy me. ஒரு மேன் வருவான், ஒரு மனுஷன் வருவான், அவன் என்ன அழிப்பான் அப்படின்றத அவனுக்கு தெரியும். From that day Satan started hunting generations. அப்ப என்ன பண்றானா, ஒருத்தன் வந்து என்ன அழிக்க போறான், என் தலையை நொறுக்க போறான், அவன் யாருன்றத ஒவ்வொரு நாளும் தேட ஆரம்பிச்சான். ஓகே, அடுத்த பாயிண்ட்டுக்கு வரலாம். Satan confusion throughout history. ஓகேங்களா?
அவன் கன்ஃபியூஷன் ஆயிடும். ஏன்னா கடவுள் என்ன சொல்லிருக்காரு, ஸ்திரீ இடத்துல வர்ற ஒரு வித்து தான் உன் தலை என்ன செய்யும், நொறுக்கும், அவன் தான் உன்னை அழிப்பான் அப்படி சொல்லிட்டாங்க. அப்ப என்ன பண்றான்னா ஒவ்வொரு விதத்தை செக் பண்றான். இப்ப ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் யார் என்டர் ஆகுறா, காயின் அண்ட் ஆபேல். ஆதியாகமம் 4:8 ஆபேல் என்ன செய்றான், காயினால சாகடிக்கப்படுறான். சோ இந்த கொலைக்கு என்ன சம்மதம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஓகேங்களா, இதுவும் செஞ்சது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும், யார், சாத்தான் தான். யார் மூலமா செஞ்சா, ஆபேலுடைய காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரிச்சார். ஆபேல ஆண்டவர் ரொம்ப நேசித்தார். அப்ப அவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு, ஒரு நாள் ஆபேல் தான் என் தலையை நொறுக்குவானோ, ஏன்னா ஸ்ரீ நடத்துல வந்த சந்தை தானே அவனும். ஓகேங்களா, அப்ப அவனுக்கு என்ன செஞ்சிருச்சு, சந்தேகம் வந்துருச்சு, ஓ ஒருவேளை இவன் தான் என்னைய கொல்ல போறானோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா காயினோட ஆண்டவர் அங்கீகரிக்கல. அப்ப யார் ஆண்டவர் அங்கீகரிச்சார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டான். ரெண்டு பேர்த்தையுமே ஆண்டவர் மேல பாசம் இருக்கும். ஓகேங்களா, ஆனா அந்த ஆபேல் என்ன செஞ்சா, தன்னிடத்துல இருக்கிற எல்லாத்தையும் ஒரு நல்லதை ஃபுல்லாத்தையும் எடுத்து கொடுத்து என்ன செஞ்சான், அவனுடைய பாதத்துல வச்சதுனால அவனுக்கு ஆண்டவர் அவருடைய இதை வந்து அங்கீகரிச்சார். சோ சாட்டனுக்கு இப்ப சந்தேகம் வந்துருச்சு. உடனே என்ன செஞ்சுட்டான், காயின் மூலமா ஆபேலை கொண்டுட்டான். அடுத்து அப்படியே நம்ம பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 6:5 மனுஷரின் இதயம் முழுவதும் தீமை. சாத்தான் try to corrupt whole humanity. இப்ப என்ன பண்ணிட்டா, இப்ப ஜனத்தொகை நிறைய பெருகிருச்சு. யாருடைய காலத்துல, நோவாவோட காலத்துல என்ன செஞ்சாங்க, ஜனத்தொகை நிறைய பெருகிருச்சு. ஆதியில இருந்தது காயின் ஆபேல், அதனால ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஜனங்கள் இருக்காங்க. அப்ப இந்த ஜனங்கள்ல யாரு நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும், யாரு என் தலையை நொறுக்குவா அப்படி சொல்லி அவனுக்கு என்ன சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. ஓகேங்களா, அப்ப என்ன பண்றா அப்படின்னா இருக்கிற எல்லா ஜனங்கள் மத்தியிலும் பாவத்தை என்ன செய்யறாங்க, இன்னும் அதிகமா தூட்டுறாங்க. சோ அதனால கர்த்தருக்கு என்ன செய்யுது, வெறுப்பு வந்து கர்த்தரே அழிக்கிறாரு. இதனால அவனுடைய வேலை என்ன செஞ்சு சுலபமா முடிஞ்சிருச்சு. இது பண்ணதும் அவன் தான். ஓகேங்களா, அடுத்ததாக பார்க்கலாம். ஷட் அவுட் ஸ்டாப் ஷீட் லைன் நோவா டைம். இது நோவா டைம்ல நடந்தது. அடுத்ததாக பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 6:5 நம்ம படிச்சப்பதான் மனுஷனை இதயம் முழுவதும் தீமையானது. ஓகேங்களா, அடுத்து மோசஸ் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா யாத்திராகமம் 1:16 அப்படி பார்க்கும்போது ஆண் குழந்தைகளை கொல்லுங்கள் அப்படி சொல்லி என்ன செஞ்சாரு, யாரு இது பண்ணா, பார்வன் சொன்னா சாத்தான் thought Moses deliver David time. ஓகேங்களா, சரி, இது வந்து பாத்தீங்கன்னா யாத்திராகமம் 1:16 மோசஸ் மூலமா தான் என் தலை நொறுக்கப்படுமா அப்படி சந்தேகப்பட்டுட்டு மோசஸையும் கொல்ல திட்டமிட்டாங்க. ஓகேங்களா, அடுத்ததாக பார்க்கும்போது டேவிட் டைம்ல 2 சாமுவேல் 7:12-13 பார்க்கும்போது உன் சந்ததியில் ராஜா எழுவான் அப்படின்னு சொல்லிட்டு சாத்தான் அட்டாக் டேவிட் லைன் ரிப்பீட்லி. ஓகேங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா கவனிங்க. ஓகேங்களா, இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யுது, ஒரு ராஜா வந்து பிறக்கிறார். ஓகேங்களா, ஒரு ராஜா வந்து பிறக்கிறார். அதுவும் ஒரு ஸ்திரீ வித்திலிருந்து தான் யார் பிறக்கிறார், தாவீது பிறக்கிறார். ஓகேங்களா, இப்ப தாவீது வந்து பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு உண்மையாய் அவருடைய ஜனங்களை வழிநடத்துறவனா இருக்கிறது அப்படின்னால கர்த்தருடைய தாவீதுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு. அவன் என்ன செய்வான், நித்தமும் கர்த்தருடைய சன்னதியில உட்கார்ந்து அவன் செய்வான், கர்த்தரை துதித்து கொண்டே இருப்பான். சோ இவன் கடவுளை துதிச்சுட்டே இருக்கானே, ஒருவேளை இவன் நம்மளை கொன்றுவானோ, இவன் நம்ம தலையை நொறுக்கிடுவானோ சொல்லிட்டு யாரு மேல சந்தேகம் வருது, தாவீது மேல சந்தேகம் வருது. சோ அவனையும் பாவம் செய்ய வைத்தான். ஆனாலும் அவன் என்ன செஞ்சான், தாவீது என்ன செஞ்சாரு, மனக்கசந்து அழுது தேவனுடைய பிரசன்ஸ்குள்ள மறுபடியும் அவர் வந்தார். ஓகேங்களா, அடுத்ததாக பார்க்கலாம். அப்படி பாத்தீங்கன்னா இப்படியே காலங்காலமா என்ன செய்யறான், ஒவ்வொருத்தரையா என்ன செய்யறான், இவன் மூலமா இவன் என்னை நொறுக்குவானா, இவன் என்னை கொல்றுவானா, இவன் என்னை கொண்டா பயந்துகிட்டே இருக்கான். ஆனா பிசாசுக்கு கடைசி வரையும் தெரியல தேவன் மனிதராய் அவதரிப்பார் பெற்றது. ஓகேங்களா, நீ எப்படி சொல்ற, கடவுள் ஒருத்தர் பிறந்திருக்கிறார், அவர் உண்மையிலே பிறந்திருக்கிறாரா, அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்றது சில பேர் ஓல்டு டெஸ்டமெண்ட்டை பிலீவ் பண்ணுவாங்க, பட் நியூ டெஸ்டமெண்ட்டை பிலீவ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா, அவங்களுக்காக தான் இந்த டாபிக். ப்ராஃபட் மேட் இட் கிளியர். ஒரு தீர்க்கதரிசிகள் தெளிவா வந்து இதை சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா, now God gives details so no confusions. ஓகேங்களா, ஏசாயா 7:14 நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 7:14. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கற்பவராகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் பெறுவான். ஓகே, கன்னி கற்பம் தரிப்பாள் அப்படின்றத
நம்ம முன்னாடியே ஒண்ணு படிச்சோம், ஓகேங்களா? ஒரு ஸ்திரீயின் இடத்திலிருந்து வரும் வித்து. அந்த இடத்துல ஆண்டவர் நினைச்சிருந்தாருன்னா ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இருந்தால்தான் சயின்ஸ் படி பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை என்பது உருவாகும். ஆனா அந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்லிக்கலாம், ஆணின் சந்ததின்னு சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கலாம். ஆனா அந்த இடத்துல என்ன செய்யறாரு, ஸ்திரீயின் இடத்திலிருந்து வர்ற வித்து தான் அப்படி சொல்றாரு. சோ அந்த வசனத்தையும் இந்த வசனத்தையும் லிங்க் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். இங்க என்ன சொல்ற, கன்னி கற்பம் தரிப்பாள். 7:14 ஒரு கன்னி, ஓகேங்களா? சோ மீக 5:2 பெத்லகேமில் பிறப்பார்ன்றத கரெக்டா சொல்லுவாங்க. எந்த பிளேஸ்ல பிறப்பார், யாரு மூலமாய் பிறப்பார் அப்படின்றது தெளிவா நம்ம இங்க ஆதாம் ஏவாள் இருக்கிற காலத்துல ஆண்டவர் சொன்னதை இங்க இந்த தீர்க்கதரிசி மூலமா ஆண்டவர் செய்றாரு, கன்ஃபார்ம் பண்றாரு. யார் மூலமா? கன்னி கற்பம் தரிப்பாள் அப்படின்ட்டு. ரெண்டாவது எந்த ஊர்ல பிறப்பார் அப்படின்றத தெளிவா மீக 5:2 நம்ம பார்க்கலாம். பெத்லகேமில் பிறப்பார் அப்படின்றத, ஓகேங்களா? அடுத்து ஏசியா தீர்க்கதரிசியில உரைக்கப்பட்ட அந்த புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா 9:6 அரசாட்சி அவருடைய தோளில் இருக்கும். அவர் என்ன செய்வாரு, அரசாட்சி அவருடைய தோளில் இருக்கும், ஓகேங்களா? அடுத்து ஏசாயா 53:5 பார்த்தோம்னா அவர் நமது பாவங்களுக்காக காயப்பட்டார், ஓகேங்களா? ஆனா இது நிறைவேறிச்சா? கண்டிப்பா பின்னாடி நிறைவேறிச்சு. இது ஃபுல்லா முன்னாடியே ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டுருச்சு. ஒருத்தர் வருவார், கன்னியின் வயிற்றுல பிறப்பார், ஓகேங்களா? அவர் பெத்லகேம்ல பிறப்பாரு. இந்த மாதிரி அவர் பிறந்த செய்வாரு, பாவங்களுக்காக காயப்படுவார் அப்படின்றத முன்னாடியே ஏசாயா தீர்க்கதரிசியால உரைக்கப்பட்டது, ஓகேங்களா? சில பேர் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே சொல்ல முடியாது, ஓல்ட் டெஸ்டமெண்ட்டை பிலீவ் பண்றவங்க இதை போய் ரெஃபர் பண்ணி பார்க்கலாம், ஓகேங்களா? சோ காட் பிறந்தது ஒரு உண்மையானது, அது வரலாற்றுக்குரியது, ஓகேங்களா? சோ இப்ப பாத்தீங்கன்னா நேச்சர், டெத், பர்பஸ், ஷார்ட் அண்ட் நவ் பெயினிக் மூட். இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து ரொம்ப இதுல இருக்கான். சோ ஒரு மனுஷன் வந்து பிறக்க போறானா, அவர் பெத்லகேம்ல பிறக்க போறாரா, அவர் பாவங்களை மன்னிக்க போறாரா, காயப்படுவாரா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவனுக்கு ரொம்ப ஒரு டிஸ்ட்ராக்ஷனா இருக்கு, ஓகேங்களா? இப்பதான் கடவுள் பிறக்கிறார், ஓகேங்களா? கிரைஸ்ட் பிரெத், ஷார்ட் அண்ட் லாஸ்ட் பெத் அட்டாக். இது நான் வரையும் அட்டாக் பண்ணிட்டு இருந்தானா, யார்ல இருந்து அட்டாக் பண்ணிட்டு இருந்தான்? காயின், ஆபேல். அதுல யாரு? ஆபேல் அட்டாக் பண்ணா. அடுத்து மோசஸ், அடுத்து தாவீது. அப்படியே வர 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 எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிட்டு தான், இவனா 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 அப்படின்ட்டு. ஆனா லாஸ்ட் அட்டாக் யார் அட்டாக் பண்றா அப்படின்னா ஜீசஸ் கிரைஸ்ட், கடவுளாகிய தேவன் மனிதனாய் வந்தவரை என்ன செய்யறாங்க, அட்டாக் பண்றான். இதுதான் அவனுடைய லாஸ்ட் அட்டாக், சரிங்களா? சோ இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம் மத்தேயு 2:16. அவன் அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லையிலும் இருந்து 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண்பிள்ளைகளையும் கொலை செய்தான். ஓகே, இந்த சாஸ்திரிகள் என்ன பண்றாங்க, பின்னாடி இருக்கிற தீர்க்க தரிசனங்களை பார்த்துட்டு அவங்க என்ன செய்வாங்கன்னா ஆராய்ச்சி செய்வாங்க. சாஸ்திரிகள் அப்படின்னா ஒரு சயின்டிஸ்ட் மாதிரியா. சோ அவங்க ரெஃபர் பண்ணிருக்கலாம், மேபி நிறைய வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க அவங்க ஏசாயா தீர்க்கதரிசியை ரெஃபர் பண்ணிருக்கலாம், அது மூலமா ஆராய்ச்சி பண்ணிருக்கலாம். ஸோ அவங்க பெத்லகேம்ல பிறப்பாங்க அப்படி சொல்லி வச்சுட்டு அவங்க என்ன செஞ்சிருக்கலாம், அந்த நட்சத்திரம் அதை பார்த்துட்டு அவங்க வந்திருந்திருக்கலாம் அப்படி சொல்லி சொல்றாங்க. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போகும்போது அந்த ஏரோது ராஜாவை மீட் பண்றாங்க. அந்த ஏரோது ராஜா மீட் பண்ணும்போது என்ன சொல்றாங்க, இந்த மாதிரியா யூதருக்கு ராஜாவாகிய பிறக்கவரை காண வந்தோம். அப்ப அந்த ராஜாக்கு என்ன செய்யுது, கோபம் வருது. எப்படி இந்த இடத்துல நான் ராஜாவா இருக்கும் போது இன்னொருத்தர் எப்படி எனக்கு ராஜாவா இருக்கலாம் அப்படின்றது, சரிங்களா? சோ இந்த இடத்துல யார் மூலமா பிசாசு நான் ஜீசஸ் கிரைஸ்ட கொலை செய்ய முயன்றா அப்படின்னா ஏரோது மூலமா. ஆதி காலத்துல காயின் மூலமாய் ஆபேலை கொலை செய்தான். இந்த இடத்துல ஏறது மூலமாய் ஆண்டவரை கொலை செய்ய திட்டமிடுறாங்க, ஓகேங்களா? சோ ஆண்டவர் தெளிவா வச்சிருந்தாரு, ஓகேங்களா? இது மூலமாய் இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா யார் கொலை செஞ்சா, காயின் ஆபேலை கொலை செஞ்சா செத்துட்டாங்க. யார் செத்துட்டா? ஆபேல் செத்துட்டாங்க. டேவிட் என்ன செஞ்சாரு, அவரால் பாவம் செய்யாம இருக்க முடிஞ்சா, கடவுள்கிட்ட வந்துட்டாரு, ஆனா அவரால் பாவம் செய்யாம இருக்க முடிஞ்சா, பாவம் செஞ்சுட்டாரு, ஓகேங்களா? அடுத்து அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற எல்லாவற்றையும் சிமிஷோன் பாத்தீங்கன்னா அவனை விழ வச்சதும் யாரு, சாத்தான் தான். யார மூலமா விழ வச்சான், அந்த பெலிஸ்தீன் ஸ்திரீ மூலமா விழ வச்சான்.
ஆனா ஒரே ஒருத்தர் தான் பாவத்துக்கு விரோதமாகவும் பாவத்தை எதிர்த்தும் உண்மையாய் வாழ்ந்தவர் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து. ஓகேங்களா? அதனாலதான் பிசாசால அவரை சாகடிக்க முடியல. ஏன்னா this child protect from heaven, heavenly God, கடவுள் பிதாவாகிய தேவனால யார் பாதுகாக்கப்பட்டா? இயேசு கிறிஸ்துவானவர் பாதுகாக்கப்பட்டார். நீங்க எப்படின்னு சொல்லலாம். மத்தேயு 2:13 எகிப்துக்கு ஓடிப்போ யார்கிட்ட சொல்றா அப்படின்னா, ஒரு தேவதூதன் யார்கிட்ட சொல்றாரு? யோசேப்பிட்ட குழந்தையும் அது தாயையும் எடுத்துக்கொண்டு எகிப்து தேசத்துக்கு போ, பிள்ளையை கொல்ல யார் திட்டமிட்டிருக்கான்னு சொல்லி சொல்றாரு தேவதூதன். ஏரோதா திட்டமிட்டிருக்கான்னு சொல்றாரு. சோ God preserved his son, அவருடைய தேவகுமார். நம்ம சொல்லலாம் கடவுள் இப்ப நம்ம எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம், தேவன் நம்மளை பிரிசர்வ் பண்ணிட்டு இருக்காரு அப்படி சொல்றோம். ஏன் நம்மளை பிரிசர்வ் பண்ணிட்டு இருக்காரு? அப்பா என்று கூப்பிடத்தக்க புத்திர பிரகாரத்தை நமக்கு கொடுத்துருக்காரு. நம்மளா யார் அப்படி சொல்லி கேட்டோம்னா கடவுளுடைய பிள்ளைகள். சோ இந்த ஜீசஸ் கிரைஸ்ட் யார்? பிதாவாகிய தேவனுடைய சொந்த குமாரன். சோ அதனால என்ன செய்யறாரு? பிரிசர்வ் பண்றாரு. அப்ப நம்மள என்ன செஞ்சாரு? இப்ப நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? கடவுள் நம்மளை பாதுகாப்பார். அப்ப நம்ம யாரு? கடவுளுடைய பிள்ளைகள். கடவுளுடைய பிள்ளைகளை அவர் என்ன செய்வாரு? பிரிசர்வ் பண்ணுவார். சோ காட் பிரிசர்வ் ஹிஸ் சன், அவருடைய மகன் அவர் என்ன செய்யறாரு? பிரிசர்வ் பண்றாரு. இதுதான் கிறிஸ்துமஸோட ட்ரூத். ஹெவன் protected what hell wanted to destroy. பிசாசானவன் கொல்ல திட்டமிட்டு இருக்கான். பிசாசு அப்படி என்றுனா அது மரணம் என்றுதான் நாம என்ன செய்யணும்? புரிஞ்சுக்கணும். ஒரு பிசாசானவன் ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கட்டும், ஆதாம் ஏவாளிலிருந்து பிறக்கப்பட்ட ஒவ்வொருவருமே ஆண்டவருடைய சந்ததிகள் தான், ஆண்டவருடைய பிள்ளைகள் தான். அவர்களை என்ன செய்யணும்? மரணத்துக்குள்ளாக ஆக்கணும், நித்திய ஜீவனை அவங்க இழக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவருடைய பிளான். சோ இந்த கொட்டேஷன் நம்ம மறுபடியும் பார்க்கலாம். ஹெவன் protected what hell wanted to destroy. பிசாசானவன் கொல்ல நினைக்கிறத ஆண்டவர் என்ன செய்யறாரு? பிரிசர்வ் பண்ண நினைக்கிறாரு. சரிங்களா? நித்திய ஜீவனை அவனுக்கு கொடுக்க நினைக்கிறாரு. இதுதான் கடவுள் வந்த முக்கிய நோக்கம். கிராஸ் சாட்டன் பிக்கஸ்ட் மிஸ்டேக். ஓகேங்களா? 1 கொரிந்தியர் 2:8 நம்ம வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2:8. அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அன்றானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அடைய மாட்டார்களே. ஓகே, இந்த இடத்துல நம்ம யோசிக்கலாம். எப்பா அவரு கடவுள் தானப்பா, கடவுள் பிதாவாகிய தேவன் அவர் வந்து அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம்ல, அவர் அவ்வளவு தூரம் அடிக்க விட்டு அவர் என்ன இப்படி வேடிக்கை பார்க்கிறாரு. சில மக்கள் சொல்லுவாங்க, உங்க இயேசு கீழே இறங்கி வரலாம்ல. அந்த இடத்துல நம்ம பாக்குறோம், அந்த பரிசேயர்கள் என்ன செய்யறாங்க? சதுசேயர்கள் கேலி பண்றாங்க, நீ தேவனுடைய மகனா குமாரன்னா கீழே இறங்கு அப்படின்றாங்க. சோ அவர் இறங்கி இருந்தாரானால் நமக்கு நித்திய ஜீவன் கிடைச்சிருக்குமானா கண்டிப்பா கிடைச்சிருக்காரு. அவர் வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குல்ல. அப்புறம் எதுக்கு கடவுள் வந்து அந்த இடத்துல அவர் இறங்கி இருக்கலாம்? அவர் கடவுள், ஓகேங்களா? அவர் தேவன், உலகத்தை படைச்சவரு. சோ அந்த இடத்துல அவருக்கு பவர் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அடுத்த ஒரு இதை சொல்றேன், அந்த இடத்துல ஒரு பவர் இல்லைன்னு நினைக்கிறோமா? இல்ல, அவர் நினைச்சிருந்தா அந்த இடத்துல அவங்க பேசுறவங்களை சாம்பலாக்க கூட அவரால் முடியும். சாம்பலாக்க கூட முடியும். அவர் நினைத்திருந்தால் அந்த சிலுவையிலிருந்து இறங்கி வந்து அவர் என்ன செஞ்சிருக்கலாம்? அவர் கடவுள்ன்றத ப்ரூவ் பண்ணிருக்கலாம். சோ அவர் ஏன் ப்ரூவ் பண்றல அப்படின்றத நம்ம தெளிவா பார்க்கலாம். சாத்தான் தாட் கில் ஹிம் விக்டரி. ஓகேங்களா? சாத்தான் நினைச்சா அவரை கொலை செஞ்சிட்டோம்னா நம்ம வெற்றி அடைஞ்சிடலாம். ஏன்னா ரட்சிப்பு யார் மூலமா வருதுன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு முன்னாடி தெரியல, இப்ப அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. யார் மூலமா? இயேசு கிறிஸ்து மூலமா தான் ரட்சிப்பு வருது அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. அவரையுமே பாவம் செய்து திட்டமிட்டான். எப்ப? அந்த 40 நாள் உபவாசம் இருக்கும் போது அவருக்கு பிரைடு, பெருமையை கொண்டு வரணும். தேவனுடைய குமாரனால தாளை குதியும் அப்படி சொன்னாங்க. இது ஒரு பிரைடு. அப்ப ஆண்டவர் செய்வார், நாம தேவனுடைய குமாரன் தானே அப்படின்னு சொல்லி குதிக்க போவார். இது ஒரு பெருமையை குறிக்கிறது. ஓகேங்களா? ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஜாத்தான ஜெயித்தார். என்னடா இவன், நான் எவ்வளவு பாவங்கள் கொண்டு வரேன், எவ்வளவு இதை கொண்டு வரேன், அப்படி இருந்து என்னை இது பண்றானே, ஒருவேளை இவனுக்கு இந்த மரணத்துல இவனை கொண்டுட்டோம்னா அடுத்து நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சான். அவனுக்கு தெரியல, ஆண்டவர் சிலுவையில இறந்தார் அப்படி என்றால் நமக்கு நித்திய ஜீவன் கிடைத்து விடும். மனித உலகத்துக்கு என்ன செஞ்சிடும்? நித்திய ஜீவன் கிடைக்கும் என்பதை அவன் மறந்துட்டான். ஆதியில் சொன்னதை அவன் இந்த இடத்துல மறந்துட்டான். ஓகேங்களா? சோ God said kill him
ரிடம்ஷன். கொலோசியர் 2:14-15 பார்க்கலாம். சாத்தானை வெளிப்படையாக தோற்கடித்தார். இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம், அவர்கள் அறிந்திருந்தால் சிலுவையில் அறிந்திருக்க மாட்டல. கடவுள் வந்திருக்காருப்பா, கடவுள் தான் மனுஷனா வந்திருக்காருப்பா அப்படின்னா, அங்க பிலாத்து, அப்புறம் அங்க இருந்த ஏரோது ராஜா, அங்க இருந்த யூத மக்கள் மேசியாவே வாரு மேசியாவே வாரு இப்ப முட்டிட்டு இருக்காங்க. மேசியா வந்துட்டாரு அப்படி தெரிஞ்சிருந்தா அவங்க அந்த இடத்துல அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க? அவர் சாக விட்டுருப்பாங்களா? சாக விட்டுருப்பாங்களா? சத்தியமா விட்டுருக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ வரையும் அவங்க முட்டிட்டு தான் இருக்காங்க, மேசியாவே வாரும் மேசியாவே வரும்ட்டு. அந்த மேசியா இவர் தான் அப்படி அவங்க தெரிந்திருந்தால் அவரை இவங்க சாக அடிச்சிருக்க மாட்டாங்க, இவரை ராஜாவாக்கி இருப்பாங்க. சோ ஆண்டவர் வந்து நோக்கம் என்ன? ஒரு மனிதனை மீட்கிறதுக்காக வந்தார். எப்படி? மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்படும் என்றால் யாரால மன்னிக்கப்படும்? ஒரு புனிதமான ரத்தம், பாவமற்ற ரத்தம் சிந்தப்படணும் இந்த பூமியில. அப்பதான் என்ன செய்யும்? மனித உலகத்துக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். அந்த நித்திய ஜீவனை மனுஷனுக்கு கொடுக்கறதுக்காக தான் ஜீவனை கொடுத்தார். இது வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவருக்கு வல்லமை கிடையாது, மக்கள் மேல இருக்கிற அன்பினாலதான் என்ன செஞ்சார்? அந்த இடத்துல அவர் மரித்தார். சில பேர் சொல்லுவாங்க, உங்க ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா சிலுவையில மரிச்சார், நோஞ்சா ஆண்டவர் சொல்லுவாங்க. நோஞ்சா ஆண்டவர் கிடையாது. மனுஷனுடைய பாவத்தை மீட்டு மரணம் என்ற கட்டில இருந்து அவனை தூக்கி நித்திய ஜீவனை கொடுக்கிறதுக்காக தான் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அந்த சிலுவையில மரித்தார். வேற ஒன்றுக்காகவும் அவர் கிடையாது. அவர் நினைச்சிருந்தா கீழே இறங்கி இருக்கலாம், பேசுறவங்களை என்ன வேணா செஞ்சிருக்கலாம். அவர் கடவுள். ஆனா அந்த இடத்துல அமைதியா இருக்க நோக்கம் என்ன? அவர் கீழே இறங்குனா என்ன செய்யாது? மக்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்காது. இந்த இடத்துல யார் ஜெயித்ததாக இந்த ஜெயித்ததாயிடும்? யார்? சாத்தான் ஜெயித்தது மாதிரி ஆயிரும். இந்த இடத்துல ஏசப்பா ஏதாவது நான் கடவுள் அப்படி சொல்லிட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணியிருந்தாருன்னா சாத்தான் ஜெயித்திருப்பான், தேவன் என்ன செஞ்சிருப்பாரு? தோத்து பிரிப்பாரு. சோ இந்த இடத்துல அவர் மரிப்பதுதான் ஒரு பெரிய வெற்றியே. மனித உலகத்துக்கு ஒரு நித்திய ஜீவன் கிடைக்கும் அப்படின்றத யார் தெளிவா அறிந்திருந்தால், ஜீசஸ் கிரைஸ்ட் தெளிவா அறிந்திருந்தாரு. யார் தெளிவா அறியல அப்படி பாத்தீங்கன்னா அந்த பரிசேயரும் சதுசேயரும் சாத்தானும் அறியவில்லை. ஓகேங்களா? சோ 1 கொரிந்தியர் 15:22 வாசிக்கலாம். இட்டர்னல் லைஃப் ரீஸ்டோர்ட். ஃபர்ஸ்ட் இட்டர்னல் லைஃப் யாரால இழக்கப்பட்டுச்சு? ஆதாம் ஏவாளால. அதான் பழைய மனுஷன் புதிய மனுஷன் அப்படி சொல்லி நம்ம சொல்றோம். அந்த நித்திய ஜீவன் யாரால இழக்கப்பட்டது? சரிங்களா? அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதாம் ஏவாள். யாரால ரீஸ்டோர் பண்ணுது? ரீஸ்டோர் தி இட்டர்னல் லைஃப் இன் திஸ் வேர்ல்ட் அப்படி பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவால தான் நித்திய ஜீவன் கிடைக்கிறது. நித்திய ஜீவன் யார் இல்லாம கிடைக்காது? இயேசு கிறிஸ்து இல்லாம கிடைக்காது. சோ நம்ம 1 கொரிந்தியர் 15:22 வாசிக்கலாம். ஆதாமில் மரணம், கிறிஸ்துவில் ஜீவன். ஆதாமில் மரணம் அப்படின்னு என்னது? நித்திய ஜீவன் இல்ல, நம்ம நித்திய ஜீவனை இறந்துட்டோம் ஆதாமில். யார் மூலமா அந்த நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்கப்பட்டுச்சு அப்படி பாத்தீங்கன்னா கிறிஸ்துவனுடைய ஜீவனால. அவர் மரித்ததுனாலதான் நமக்கு என்ன செஞ்சிச்சு? ஜீவன் கிடைச்சிச்சு. ஓகேங்களா? யோவான் 10:28 வாசிக்கலாம். நான் அவர்களுக்கு நித்திய ஜீவன் தருகிறேன். 1 யோவான் 5:11-12 பார்த்தா குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். நான் கிறிஸ்துவை உடையவனாய் இருந்தால் எனக்குள்ள யார் இருக்கிறா? கிறிஸ்து இருக்கிறார். எனக்கு என்ன செய்யும்? நித்திய ஜீவன் இருக்கும். என்னிடம் நித்திய ஜீவன் இருந்தால் என்னிடம் எது இருக்காது அப்படின்றா? பாவம் இருக்காது. சில பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாலே உனக்கு, நீ இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகரை ஏற்றுக்கிட்டா உனக்கு நித்திய ஜீவன் கிடைச்சிருக்கு. கிடையவே கிடையாது. நீ கடவுளை ஏற்றுக்கொண்டாலும், இப்ப நான் கடவுளை ஏற்றுக்கொண்டுட்டேன், நான் நாளைக்கே ஒரு பாவத்துல என்ன நித்திய ஜீவன் இருக்குமா? இருக்காது. ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும்? நித்திய ஜீவனை உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்றால் தேவனை என் கூட வச்சிருக்கணும், பரிசுத்தமாய் ஜீவிக்கணும். பாவம் இல்லாதவள் எவன் இருக்கிறானோ அவனுக்கு தான் நித்திய ஜீவன் கிடைக்கும். ஏனென்றால் ஒரு இருள் இருக்கிற இடத்துல வெளிச்சம், இருள் இருக்கிற இடத்துல வெளிச்சத்துக்கு என்ன இடம்? தேவன் எப்ப உள்ளத்துக்குள்ள வந்துட்டாரோ அது இருளானது வெளிச்சமா மாற்றப்பட்டது. சோ நித்திய ஜீவன் ஒரு மனுஷனுக்கு வேண்டும் என்றால் அவர் ஒவ்வொரு நாளும் பாவத்தை வெறுக்கிறவனாய், சிலுவையை நேசிக்கிறவனாய், கிறிஸ்து இயேசுவை நேசிக்கிறவனாய் இருக்க வேண்டும். சோ குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் என்று சொல்றாங்க. சோ இதுதான் சக்சஸ்ஃபுல் கிறிஸ்மஸ், எட்டர்னல் லைஃப் ரீஸ்டோர். நல்லா இதை கேட்டுக்கோங்க. கிறிஸ்மஸ் அப்படின்றது நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதுதான் கிறிஸ்மஸ். கடவுள் பாவங்களை மன்னிக்கிறார் அப்படின்றது ஓகே தான். ஆனா ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்ப வரையும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் வந்த ஒரே நோக்கம் நித்திய ஜீவனை மனுஷனுக்கு அளிப்பதற்காக தான் இந்த உலகத்திற்கு வந்தார். சோ ஆதாமில் இழந்தான், மனிதன் அழிந்தான், சாத்தான் மகிழ்ந்தான்.
ஓகேங்களா? ஆதாம் இழந்தான். எதை இழந்தான்? நித்திய ஜீவனை இழந்தான். மனிதன் அழிந்தான். எதை அழிந்தான் அப்படி பாத்தீங்கன்னா நித்திய ஜீவனை அழிந்தான். சோ நித்திய ஜீவன் இல்ல. நல்லா கவனிச்சீங்கன்னா ஆதாம் இழந்தான் எதை? நித்திய ஜீவனை. மனுஷன் அழிஞ்சான். நித்திய ஜீவன் இல்லைன்னா என்னது? மரணம் கண்டிப்பா இருக்கும். சரிங்களா? நித்திய ஜீவனை காலகாலமா வாழ்றது. மரணம் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல நம்ம மறிக்கிறது. சோ ஆதாம் ஏவாள் நித்திய ஜீவனை இழந்ததுனால மனுஷங்க என்ன செஞ்சாங்க? இப்போ வரை நம்ம செத்துக்கிட்டு தான் இருக்கோம். சோ சாத்தான் என்ன செஞ்சான்? மகிழ்ந்தான். சார் நீங்க கேட்கலாம், அப்ப நித்திய ஜீவன் நம்ம சாகாமையா இருக்கும் இப்ப அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, அதுக்காக தான் ஆண்டவர் நித்தியமாய் ஜீவனை கொடுக்கறதுக்காக, நித்தியமாய் வாழ்வதற்காக நம்ம இறந்த பிறகும் ஒரு வாழ்க்கையை ஆண்டவருக்கு வச்சிருக்காரு. பரலோகத்துல நித்தியமாய் வாழ்ற ஒரு வாழ்க்கைய ஆண்டவர் வச்சுக்கிறாரு. சோ அப்ப 2 லைஃப் இருக்கா அப்படி சொல்லி பார்க்கலாம். மனிதன் 2 தடவை மறிக்கலாமா அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாவத்துக்கு மறிக்கணும், அடுத்து நீதிக்கு பிழைக்கணும். ஒரே ஒரு மரணம் தான் நமக்கு இருக்கணும் ஒழிய 2 மரணங்கள் நமக்கு இருக்க கூடாது. புரியுதா? 2 மரணம் இருந்தா நம்ம எங்க போவோம்? நரகத்துக்கு போவோம். ஒரே ஒரு மரணம் தான் இருக்கணும். இந்த பூமியில நம்ம பரிசுத்தமாய் வாழணும். அந்த காலகட்டத்துக்குள்ள நம்ம மறிக்கணும். அடுத்து நம்ம என்ன செய்யணும்? மீண்டும் உயிர் தழுவோம், நித்தியமாய் வாழ்வோம் அந்த நித்திய ஜீவனுக்குள்ள. சோ நம்ம மறுபடியும் சொல்லலாம், ஆதாம் இழந்தான், மனிதன் அழிந்தான், சாத்தான் மகிழ்ந்தான். ஆனால் கிறிஸ்து பிறந்தார், சிலுவையில் மரித்தார், உயிர் தெழுந்தார். புரியுதா உங்களுக்கு? ஏன் சில பேர் கேட்பாங்க, ஆண்டவர் ஏன் 3ஆம் நாள் உயிர் தெழுதணும்? இறந்துட்டாருல, மனுஷனுக்காக இறந்துட்டாரு, மீண்டும் இதுக்கு உயிர் தெழுந்தார். இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணுங்க. யாரால நித்திய ஜீவன் வருமா? கிறிஸ்து இயேசுவால நித்திய ஜீவன். ஆண்டவர் பிறந்தார், மனுஷன் பிறந்தான், ஆதாமும் பிறந்தான், சிலுவையில் மரித்தார். ஆதாமும் ஒரு நாள் மரித்தார். கிறிஸ்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். ஆனா ஆதாமோ உயிர் தெழவில்லை. இதுல இருந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம் அப்படின்னா, கிறிஸ்து என்பவர் நித்திய ஜீவனை கொடுக்கிறவர். சோ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது நித்திய ஜீவனுக்கு அடையாளமாக தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு? 3ஆம் நாள் பிறக்கிறாரு. நான் நித்திய ஜீவனை கொடுக்கிறதுக்காக வந்தேன், மனுஷனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறதுக்காக வந்தேன், நான் மனிதன் அல்ல, நான் கடவுள் என்பதையும் ப்ரூவ் பண்ணாரு. என்னாலதான் நித்திய ஜீவன் கிடைக்கும் என்பதை ப்ரூவ் பண்றதுக்காக தான் 3ஆம் நாள்ல ஆண்டவர் உயிர் தெழுந்தார். சோ இதுல நமக்கு என்ன புரியுது? ஆண்டவர் பிறந்தார், நம்மளுக்காக மரித்தார், மீண்டும் உயிர் தெழுந்தார். இதை நம்மளுடைய வாழ்க்கையில அப்ளை பண்ணணும்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நம்மளும் பிறக்கிறோம், ஒரு நாள் மரிக்கிறோம், மீண்டும் உயிர் தெழுகிறோம். இப்படிதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும் ஒழிய பிறக்கிறோம், மரிக்கிறோம், மறுபடியும் மறிக்கதான் செய்யறோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஒரு தடவை நம்ம என்ன செய்யணும்? பிறக்கிறோம், அடுத்து ஒரு தடவை தான் மறிக்கணும், மறுபடியும் என்ன செய்யணும்? ஆண்டவருக்காக உயிர் தெழணும். சோ இதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். டோன்ட் ஜஸ்ட் செலிப்ரேட் ஹிஸ் பர்த். நான் ஆண்டோடைய பர்த்டே வந்து நான் புது ட்ரெஸ்ஸை போட்டு, வாட்சை கட்டி, ஒரு சேரியை கட்டி, இங்க வரையும் நகையை போட்டு, நான் கேக்கு வெட்டி, அப்படியே ஒரு கிறிஸ்துமஸ் வேஷம் போட்டு ஊர்வலம் போறேன், அது போறேன், அப்படி கிடையவே கிடையாது. எத்தனையோ மக்கள் வந்து பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நித்திய ஜீவனை ஆண்டோர் கொடுக்கறதுக்காக தான் வந்தார். சோ இந்த பணியை நம்ம செய்யணும். அதுதான் ஆண்டோர் டிசேபிள் கிட்ட சொல்லிட்டு போறாரு, உலகமுக்கும் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், பிதா குமாரன் பரிசுத்தாவின் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த இடத்துல என்ன செய்யறாரு? அந்த இட்டர்னல் லைஃப ஆண்டவர் கொடுத்தார் நமக்கு, நம்ம பெற்றுட்டோம் நித்திய ஜீவனை. இன்னும் எத்தனையோ பேர் நித்திய ஜீவன் இல்லாம உலகத்துல இருக்கிறாங்க. சோ அந்த நித்திய ஜீவனை கொடுக்கிறதுக்கு இப்ப ஆண்டவர் யாரை வச்சுக்கிறாரு பாத்தீங்கன்னா, நம்மளதான் வச்சுக்கிறாரு. சோ எத்தனை பேருக்கு நித்திய ஜீவன் இல்லாம எத்தனை பேர் மரணத்தை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்கு போய் நித்திய ஜீவன் யாரால கிடைக்கும் அப்படின்றத நம்ம போய் சொல்றதுக்காக தான் ஆண்டவர் வச்சுக்கிறாரு. சோ டோன்ட் ஜஸ்ட் செலிப்ரேஷன் ஹிஸ் பிரத், ரிசீவ் த லைஃப் ஹி கேம் டு கிவ். ஆமென்.